நிறையா பேசலாம். சரி, ஓகே. ராகுலுடைய கோபம் நியாயமானது. அது மாதிரி இப்போ அவர் ஹீரோயின் வரலன்னு ஒன்றும் அவர் கவலைப்பட வேணாம். ஆனால் ஹீரோ ரொம்ப இங்கிலீஷ்லேயே பேசிட்டார். அதனால் அந்த ஹீரோயின் வந்தாலும் இங்கிலீஷில் தான் பேச போகிறாங்க. அதனால் ஹீரோயின் வந்த மாதிரி நினச்சிக்கலாம். கே ராஜனுடைய இந்த கோபம் இப்போ ரொம்ப உண்மையான கோபம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 97 படைப்பாளிக்காக போராடின நாங்கள் இப்போ பெப்சி தலைவராக செல்லு பண்ணி போயிட்டார். இப்போ அதான் ப்ராப்ளம். அவன் எல்லோரும் கேட்பாங்க, என்ன சார் ராமதாஸ் நீ வேகமாக எழுதுகிற டைலாக் இப்போல்லாம் காணா அப்படின்னா, வேகமாக எடுக்கிற டைரக்டருங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ செல்லுமணி சார் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் 4 படம் எடுப்பார். அதுக்கெல்லாம் நம்ம எழுதி இன்றைக்கி சமுதாயத்தை வந்து சீர்திருத்தத்துக்கு நம்மளால் சொல்கிறது தான். நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு திருப்திக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், இந்த இப்போ அபிஷேகனம் செஞ்ச மாதிரி அது மாதிரி சினிமாவால் என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஒரு வேகம் இருந்தது. இப்போ அதுக்கான வாய்ப்பும் இல்லை, நோக்கமும் இல்லை, ஆளும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நேற்று தான் மத்தியானம் தான் கூப்பிட்டாரு கோபி, இது மாதிரி அண்ணே வந்துருங்க அண்ணே. இப்போ இது என்னென்னா, இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுலாம் திருவிழா மாதிரி ஆகிப்போச்சு. எப்பயாவது தான் நடக்குது. அதனால் கண்டிப்பாக வந்துடுறது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது இந்த டைரக்டர் ராமண்ணா ஸ்டைலில் பாட்டுலாம் எடுத்திருக்காரு. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் வரணும் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த 3500 சதுர அடின்னா நம்ம கொஞ்சம் சம்பாரித்த உடனே இடம் வாங்கலான்னு தான் தோணும். நான் கொஞ்சம் பணம் சம்பாரித்த உடனே ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கார் ஒருத்தர் வந்தார். சரி உங்களுக்கு இடம் தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னு. சரின்னு போனார். தாம்பரத்துக்குள்ளே கண்டிப்பாக இல்லை, நம்ம கையில் அவ்வளோ பணம் இல்லை. அப்புறம் தாம்பரம் தாண்டிச்சு, பெருங்குளத்தூர் தாண்டிச்சு, அச்சரப்பாக்கத்தில் போய் ஒரு ஐயர் ஹோட்டலில் கூப்பிட்டு போனார். இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா என்ன? இல்லை அந்த ரூபாய்க்கு இங்கே தாங்க இருக்குது அப்படின்னா. இதை விட வாங்கினா ஊரில் செருப்பால் அடிப்பான். ஏன்னா அங்கேருந்து எனக்கு வந்து 3/4 மணி நேரத்தில் என் சொந்த ஊர். இது மயிர் வாங்குறதுக்காக நீ சினிமாவுக்கு போகிறேன்னு போனேன் அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கிறவெல்லாம் திட்டுவான். அப்படின்னு அந்த 3500 பார்த்தோன்னே நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த 3500 இப்போ எங்கே கிடைச்சாலும் வாங்கிடுங்க, ஏன்னா நிலம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த சதுரடி இந்த படம் மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எங்கேயுமே ஒரு இதுவாக இல்லை, அமைச்சூராக இல்லை. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா டேக்கிங் நல்லா இருந்தது. இந்த படம் வெற்றி அடையணும். சுபா வெங்கட்டும், கே ராஜனும், சுபாஷும் சொல்கிற மாதிரி சினிமா நல்லா இருக்கணும். சினிமா நல்லா இருந்தால் தான் நாங்களாம் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.